ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் வாங்க. எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் போதும், ஃபஸ்ட்டாக கிளம்பிடுவா. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே உறங்கிடுவா. அதான் நம்ம ராஸ்மி. இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருப்பரப்பு ஃபால்ஸ். இது நான் லாஸ்ட் டைம் போன வீடியோ. ஆனால் இந்த மாதிரி செம்மையாக ரொம்ப தண்ணி இருக்கிற டைமில் நான் வந்து அங்கே போகவே மாட்டேன். ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். நடக்கிற பிளேஸில் கூட தண்ணி. இந்த பெரிய பிள்ளைங்களாம் வைப் ஆயிடுவாங்களே தண்ணியை பார்த்தது, ஏன்னு சவுண்டு போடுவாங்களே, அந்த மாதிரி ராஸ்மி பாப்பாவும் ஏன்னு சவுண்டு போட்டாங்க. எனக்கே இல்லைடா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாயிட்டேன். நடந்து போகிற பிளேஸில் கூட தண்ணி. கிட்ஸ் பார்க் இருக்குல்ல, அந்த வழியில் நடப்போம்ல, அதில் கூட தண்ணி தான். அவர் நல்லா ஜாலியாக ஊஞ்சல்லாம் ஆடுனா. சர்க்கஸ்லாம் இருந்துச்சு, அங்கே எங்கேயும் ஏறிட்டு இருந்தா. ஆக்சுவலாக வெளியில் போனாலே போதுங்க, பாப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் அவளை பார்த்துக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது. சில ஒய்ஃப் மாதிரிலாம் லக்கேஜும் வச்சுருப்பாங்க, பேபிஸையும் தூக்கிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஜாலியாக நடப்பாங்க. அந்த ஒரு விதத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து குட்டுங்க. வெளியில் போனாலே போதுங்க, பாப்பாவை தூக்க வைக்க எல்லா பொறுப்புமே அவருக்கு தான். நான் ஃபோனை சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் மீண்டும் அப்பா ஊஞ்சல் தான் சொன்னான். அதனால் அவங்க அப்பா ஊஞ்சலை வச்சே அவளை ஆட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் கேட்டாங்க, அக்கா போட்டிங் போகிறீங்களா, வாங்க போவோம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தான் இல்லைப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கு போகிறோம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ் வாங்கினோம். நார்மலாக இந்த ஐஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கினா ஒரு 20-30 இருக்கும். இது வந்து 40 or 50 தான் சொன்னாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வாயை மூடு, வெளியில் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் போனால் ரேட்டு கூடயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், ராஸ்மி இதை உண்மையான விலங்கு நினச்சிட்டு அம்மா அங்கே போகிறோன்னு சொன்னான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நாய் வந்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தனால அவர் சாப்பிட்டு இருந்த ஐஸை அப்படியே போட்டுட்டாரு. உடனே ராஸ்மியும் இனிமேல் இது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அவளும் அப்படியே போட்டுட்டாங்க. அவள் சாப்பிட்ட ஐஸு அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போட்டிங் எல்லாம் நிறைய பேர் போயிருந்தாங்க, நாங்களும் போயிருக்கலாம். தம்பி என்கிட்ட கேட்டாங்க, அக்கா போட்டிங் போங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்படியே போகிற வழியில் 2 பேரையும் கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டாட்டா.